தக்ஷா ஃபேமிலி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தக்ஷாவோட மொட்டை அடிக்க போறோம். தக்ஷாவுக்கு மொட்டை அடிக்க போறோம். தக்ஷாவோட அப்பச்சிக்கு மொட்டை அடிக்க போறோம். எனக்கு வந்து இந்த காரடி கூந்தல்ல பூ முடி எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து நான் போட்ட போலாம். கொஞ்சம் லேட்டா போட்டேன். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இது எங்களோட அவுட்ஃபிட். தக்ஷாவுக்கு வந்து மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் வேற அவுட்ஃபிட். இது வந்து எங்க அண்ணன் எடுத்தது. இது வந்து எங்க அத்தை எனக்கு எடுத்து கொடுத்தது. என் வீட்டுக்கு அவுட்ஃபிட்டு போய் அங்கே காமிக்கிறேன். வாங்கலாம். கோயில் கூட வா. எடுத்தாரு அவர் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து நேற்று போன பாதை தான். நேற்றே வந்து விளக்கம் கொடுத்துட்டேன். அங்கதான் கோவில், அங்கதான் மொட்டை எடுக்கிறோம். நேற்று வந்து தம்பிக்கு பேர் வச்சோம். இன்னைக்கு வந்து 2ஆம் தேதியாப்பா, ஜனவரி 2ஆம் தேதி பேர் வைக்க போறோம். இன்னைக்கு ஒரு பல சில போட்டோக்கள்லாம் எடுத்துட்டு 2ஆம் தேதி பேர் வைக்க போறீங்களா? மொட்டை எடுக்க போறோம். மொட்டை எடுக்க போறேன். பரவாயில்ல தானே, 60 ஆயிட்டா. திருப்பி பேர் வைக்க போறோன்றேன். இன்னைக்கு வந்து மொட்டை எடுப்போம். நான் எதுவும் சொல்ல வந்தேன். இன்னைக்கு சில ஃபோட்டோக்கள் எடுத்துட்டு போஸ்ட்டு ஸ்டோரி எல்லாம் போடலான்னு ஒரு பிளான்ல இருக்கு. அவன் என் மகள் எவ்வளோ ஒத்துழைக்கிறாங்கன்னு தெரியும். வாங்க, என் மாமனார் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்கே ஒரு ஜீவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. விளக்கமா இருக்கானம்மா. பேத்து இருந்துச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு. நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. மொட்டை எடுக்கிறவளுக்கும் ஆள் வந்துச்சு. எங்கள் மாமனார் தான் கூட்டிகிட்டு இருக்காரு. சொல்லு ஹாய். ஹாய். தக்ஷா மொட்டையா சட்டையை கழட்டுமா? தக்ஷா வந்துட்டு தக்ஷா என்னடா கலையில் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. எதுக்கு நீ உருன்னு இருக்குது? உருன்னு இருக்கு. அது தண்ணி வருதுல, நல்லா மட்டும் மண்டையை பிடிச்சிக்கிறா. சரி, அதான் தான் உட்காந்து பாப்பா. என்னதான் உட்காந்து அப்பச்சிக்கார எடுப்போம்ல, நக்கு தண்ணி விழுகுதுல்ல. இங்கே தம்பி தூங்கிட்டு இருக்காரு. தக்ஷா வந்துட்டு எப்படி சொல்றது, மொட்டை எடுக்காம அழுக. பாண்டி தூங்கி சரியான ஒரு அழுக. சின்னத்தில் அழுத பற்றிங்க என்ன அம்பத்தாத்தா பாப்பாக்கு மொட்டை அடிச்சிருச்சு. பாப்பா அழுக வேலை பரவாயில்ல. நான் கூட அழுகு நினச்சேன். அழுக வேலை எந்த கஷ்டமும் கொடுக்கல. இந்த அங்கே பாரு, இதா இனி வீட்டில் போய் வீடு பக்கத்தில் தானே இருக்கு. அதனால வீட்டில் போய் குளிக்க வச்சுட்டு வரணும். புது ட்ரெஸ் போட்டு வருவோம். நான் கூட அழுகு நினச்சேன். நல்ல வேலை அழுக வேலை. அதுக்கு சந்தோஷம். இல்லாட்டி 2-3 நாள் பிடிக்கணும். ஒரு பட்டோட அழுக வேலை. 11 மாசம் மொட்டை எடுத்தப்போ 11 மாசத்துல கத்துன மாதிரி கத்த போறா அப்படின்னு நினைச்சா அவ என்னடா ஆப்போசிட்டா ஒரு வார்த்தை. நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட். பரவாயில்ல, அந்த அளவுக்கு எந்திரன் மாதிரி இருக்கீங்களா? பூம் பூம் ரோபோட்டா ரோபோட் அந்த மாதிரி. அவங்க வந்து மொட்டை எடுத்தது மொட்டை தான்ப்பா, முடி தான்ப்பா போயிருக்கு. அவ வந்து ஆடாவ அசையாம நிக்கிறா. அது மாதிரி எங்க முடிய காடாண்டா போச்சுட்டீங்க. அவ்வளோதான். எப்பவுமே பால் குடி எடுத்துட்டு இருக்கியா? எப்பவுமே அதான் பால் குடிக்கும் போது இப்படியே முடிய பிடிச்சி பால் டப்பா ஒரு கையில முடிய பிடிச்சி வைக்க சுத்திட்டு இருக்கா. இப்போ அந்த ரோலிங் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் ஒரு வாரமா ஏன் முடிய பிடிச்சி சுத்திக்கிட்டு இருந்துச்சு. எதுக்குதேவோ நீ பக்கத்தில் யார் பிடிக்கிறாங்களோ அவன் முடி போச்சு. அவ்வளோதான், முடியை பிடிச்சி சுற்றி இழுத்துக்கிட்டு இருக்கும். ஓகே, வீட்டில் போய் குளிச்சுட்டு வரலாம். எங்கள் மாமா மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் அத்தைக்கும் என் மகனுக்கும் அதான் இடம். செட்டில் ஆயிட்டாங்க. பார்த்தீங்களா தம்பி எப்படி உட்காந்துருக்காரு. அவர் வந்துட்டு இப்போ முடிச்சு பார்க்குறாரு. முடிச்சு பாரு. அவருக்கு வந்து காஸ்டியூம் போடலான்னு இருந்தோம். ஏன் அத்தை ஆமா அதான் அதை போட்டால் தம்பிக்கு ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கு. பொங்கல் அப்போ போட்டுக்கலாம்.
எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் ஹாய் சொல்லு. ஹாய் அவனே தூங்குறேன் போட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க. ஹாய் விடுங்க தவனே தூங்கு. ஹாய் சொல்லு செல்ல பாட்டி ஹாய் சொல்லு. நீ ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இந்த அப்படி ஹாய் சொல்லு. ஹாய். இங்க பார்த்து சொல்லு. அங்க கேமரா பார்த்து. ஹாய். ஐயோ சமத்து குட்டிடா. பாய். ஹாய் இல்ல ஒரே ஹாய் பாய் தான். ஒரே ஸ்ட்ரைட்டா பாய் தான். நம்ம ஹாய்லாம் கிடையாது. இடையில எதுவும் பேச ஆமா பேச மாட்டோம். ஹாய் பாய் தான். இப்போ வீட்டுக்கு வந்து தக்ஸாவை குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டோம். மேல வந்து கோட் இருக்கு, ஆனா கோட் போட மாட்டேங்குது. இதவே கழட்டுன்னுகிட்டு இருக்கு. வாங்க போலாம் அப்படின்ட்டு அங்க ஒரு தழுதுட்டு இருக்காரு. இன்னும் எங்க மாமனார் மட்டும் எடுத்துட்டு வரல. அவர் வந்து குளிப்பாரு, நாங்க இப்ப குழம்பணும். அவர் தூக்கி வச்சுக்க சொல்றாரு. கீழே படுக்க போட்டா ஒரே அழுக. பாப்பாக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேல போடுற கோட் வந்து அவங்க அப்பா வேணாட்டாரு. அவங்க மக அதுக்கு மேல வேணான்னு கழட்டி போட்டா. பாப்பலாமா? ஹாய் சொல்லு. பாய் தான். ஸ்ட்ரைட்டா பாய் தான். சரி கோயிலுக்கு போலாம் வாங்க. முடியுங்கப்பா. இப்ப கண்ணாடி இருக்கா? யாருதா? சுச்சோ தக்ஸாவை கொடுத்துட்டு வேற பிள்ளைய வாங்கிட்டு வந்துட்டேன். சரி தம்பி அழுகிறேன். தம்பியை தூக்குவோமா? நீ அப்பாட்ட போ. பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா போய் குளிச்சுட்டு வந்தாங்களா. நான் வந்துட்டு சாமிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நம்ம பூவெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் சும்மா சொல்லுவோம். அவ்வளோதான். மணிக்கெல்லாம் யார் தோப்பாரு என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா? ரவுடி மாதிரி இருக்காரா? வில்லன் கேரக்டர் பாத்தீங்கன்னா போறேன். இப்பதான் பூ போட்டிருக்கேன். அந்த இது அந்த கழுத்து வர கருக்கு மணி சொன்னீங்க என்னமோ. இங்கிட்டு வா தக்கி. இப்போ வந்து வேற ஏதோ சொன்னாங்க. வீட்டில் போய் டயர்ட் ஆகிட்டு இங்கே கோயிலுக்கு திருப்பி வந்துருக்கோம். இனி வந்து வண்டி வந்து நகலாதுன்ற மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கு. ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு தான் உடனே ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி எல்லாம் போட்டுருக்காரு ஃபேஸ்புக்கில். ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. மகளும் அப்பாவும் எடுத்து நாங்கள் போடுவோம். என் பையனும் நானும் ஃபோட்டோ எடுத்துக்குவோம், எடிட் பண்ணுவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது சாமி கும்பிட போகிறோம். வாங்க சாமி நம்ம ஃபேமிலியாக தொலைவர் தாங்க முடியலைங்க. ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுப்போம். நேற்றுலேருந்து ஒரு என்னை மட்டும் ஒரு 100 ஃபோட்டோ எடுத்துருப்பா. ஒரு ஃபோட்டோட நல்லா இல்லை. ஒரு ஃபோட்டோட நல்லா இல்லை. இவளை மட்டும் நான் அழகழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன். மூஞ்சி பாருங்க. அது இருக்கிறதுதான் நேற்று மட்டும் இவளுக்கு எத்தனை ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நான் அந்த ஃபோட்டோவில் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். இவ எடுத்த ஃபோட்டோவையும் நான் அவளுக்கு எடுத்து கொடுத்த ஃபோட்டோவையும் பாருங்க. எந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு? இல்ல எங்க மம்மி டாடி வந்து எனக்கு கேமராமேன்லாம் படிக்க வைக்க. அப்புறம் நான் ஆமா அப்புறம் எங்க மம்மி டாடி மட்டும் எனக்கு கேமராமேன் படிக்க வச்சு எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் சொல்லிட்டு இருக்காங்களா. எனக்கு தெரியணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு செல்லே யூஸ் பண்ணவே தெரியும். அதுக்கு முன்னாடி செல்லே பார்த்தது. ஆமா நல்லா உருட்டுறாங்க. இப்போ வந்து எங்க அத்தையும் மாமாவும் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அவங்க மகனை பிடிச்சிட்டு இருக்காரு. அங்க ஒருத்தவங்க அது இப்போ வந்து ஒரே குறிக்கோள் இருக்கு. இப்போ யாரு மேலோட சந்தர்ப்பத்தை ஒட்ட போக முடியாது. அதுக்காக தான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இருக்கு. அது கிட்ட வந்துட்டு இருக்கு. என்ன இப்போ நான் வெத்தலோண்டு வர போகணும். போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. அதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கேன். சந்தனம் ஓட்டக்கூடாதுன்னு மறுபடியும் அது கூட வந்துட்டு இருக்கு. ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? லைட் கலரா இருந்தாலும் அவருக்கு நல்லா இருக்கு. சாண்ட் கலர். இது சாண்டில் இல்ல, yellowவே இன்னும் கொஞ்சம். அது என்ன சாண்டில் கலர்? ஏய் சாண்டில்னா பிஸ்கட் கலர் தானே. சாண்டில் பிஸ்கட் கலர் தாடி. ஐயோ ஏய் சாண்டில்னா இந்த இவன் போட்டுக்காம பாரு. இந்த டவுசர் தான். ஆமா அது லைட் சாண்டில் கலர் தான். அது இது வந்து yellow. ஆமா yellowவும் whiteம் கலந்து. காத்தடிக்கும். நான் நேத்து சொன்னேன் சொல்லி வைக்கிறேன். மணி வாங்க போறாங்கன்ட்டு இந்த மணி தான் வாங்கினாங்க. எங்க அத்தை உட்காந்தே விட்டார்கள். அது மாதிரி உட்காந்து இங்க வந்து நான் பாக்குறேன்ல. ஏன்னா அதோட நின்ட்டாங்க. ஏன்னா எங்க மாமன் அங்க வந்து காத்து அடிக்குதா பறக்கல. முதல்ல இந்த இடம் வெறும் மண்ணா இருக்கு. இவ்வளவுதான் இருக்கும். ஏமாமா அவ்வளவுதான் இருக்கும். சாமி கும்பிடு தக்ஸா. சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. அங்க இருக்கு சாமி. சாமி ஆப்போசிட்டா கும்பிடு. சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடு. சாமியா
கும்பிடு. சாமி கும்பிடுப்பா. வெள்ளக்காரியா? கும்பிடு. வெள்ளக்கார வேலாயி அப்படின்ட்டு. வா சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. வா சாமி கும்பிடு ஓடியா. அப்பா கிட்ட போ. அப்பா கிட்ட போ. அப்பா கிட்ட போய் சாமி சாமி கும்பிடு. போ நாயா போ அப்பா கிட்ட போ. துணி வச்சுக்கோங்க. தொட்டு கும்பிடு. தம்பிக்கு 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 வைங்க. ஐயா எனக்கு டான்ஸ். அங்க மணியெல்லாம் கட்டி வச்சு மணியெல்லாம் ஆமாம் அந்த மணிலாம் கட்டியாச்சு. இந்த கம்பியெல்லாம் உருவி ரொம்ப ஆகாது. இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா பாண்டி கௌதம் கீழே அப்படியே போட்டு பிரியதர்ஷினி கரட்டுப்பட்டி அப்படியே மாட்டியாச்சு. இந்த கட்டலாம் மொத்தம் கட்டுக்கம்பி போட்டு கட்டலாம் மொத்தமாக. இந்த மாதிரி கட்டினா வெயிட்டாக இருக்குமா, அது பெரிய மணி வேறு. ஆசா மழை பெஞ்சா இத்து போயிடுன்ட்டு கம்பியை உருவி போட்டாச்சு. பார்த்தீங்களா, அடுத்த படத்துக்கு இவர் தான் வில்லன் கேரக்டரில் நடிக்கிறாரு. எங்க வா தக்ஷா தக்ஷா வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு பசி ஆயிடுச்சு போல. வாழைப்பழத்தை படுபோடு போட்டுட்டு இருக்காங்க. இவர் தூங்கிட்டு இருக்காரு. எங்க அத்தையும் படுபோடு போட்டுட்டு இருக்காங்க. நான் இது 2வது வாழைப்பழம் சாப்பிட்டுருக்கேன். தேங்காய் இருந்தால் தட்டி சாப்பிடணும். நீ வச்சிருக்கிறியா? கோயிலில் வந்து எல்லாத்தையும் சாப்பிடு. என்ன இங்க அருவா அங்கே இருக்கு. அருவா அங்கிட்டு அங்கே வச்சு அந்த அங்கே இருக்கு. நான் 2 வாழைப்பழத்தை அமுக்கிட்டு தேங்காய்க்கு உட்காந்துருக்கு. ஆமாம், நான் வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா வாழைப்பழத்தையும் தேங்காய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், நம்ம வந்து சிம்பிளாகவே மொட்டை எடுத்து யாருமே இல்லாதனால நாங்களே சாப்பிட்டு நம்மளே மொட்டை எடுத்து நம்மளே சாப்பிட்டு நம்ம மொட்டை எடுத்து பார்த்துட்டு எனக்கு தேங்காயை தர மாட்டேன்றாங்க. இன்னைக்கு தேங்காய் கொடுப்பாங்க. நான் சாப்பிடுவேன். தேங்காயை சாப்பிட்டு இது வந்துட்டு நான் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் முன்ன வந்து அடிக்கடி நான் வர கோயில் இதுதான். இப்போ வந்துட்டு சமீபமாக வராமல் இருக்க கோயிலுன்றது நான் போகிறது இல்லை. வாரம் வருவேன். இப்போ வந்துட்டு அவ்வளோதான் வரல. பார்த்து ஒரு டைம் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து வேலையெல்லாம் பிஸி ஆயிட்டதுனால எங்க அத்தை போயிட்டு நம்ம போகும்போது வேலை பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கும் தேங்காய் வாழைப்பழத்தை கொடுத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்னைக்கு வந்து நான் ஒன்று பண்ணியிருக்கேன். என்ன பண்ணீங்க? இன்னும் போய் சமைக்க முடியாதா? ஆமாம், நேற்று வந்து மிச்சம் இருந்த சாப்பாட்டில் கிண்டி வச்சிருக்கு. அது சாப்பிடல. பக்கெட் பிரியாணி வாங்கலாம். இந்த பக்கெட் பிரியாணி வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு வேணாம், நான் இங்கே பக்கத்தில் லைலா கடன் ஒன்று இருக்கு, அங்கேயே வாங்கலாம் இருக்காங்க. ஆனால் என்ன முடிவுன்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு தான் அந்த முடிவு தெரியும். சாப்பிட்டுதான் பக்கெட் வாலி எடுத்துட்டு மொத்தம் போட்டு தரமாட்டாங்களாடா? பாருங்க, போயிட்டு வாழைப்பழம் தின்னு முடிச்சு வாழைப்பழத்தை எடுத்து என்ன வாழைப்பழத்தை எடுத்துட மாட்டேங்குது. போ அத்தை வாழைப்பழத்தை எடுத்துட்டு வா. போ இந்த அங்கே இருக்கு. அதை எடுத்துட்டு வா. அப்பாவுக்கு எடுத்துட்டு வா. அப்பாவுக்கு வேணும். போ அங்கே போய் எடுத்துட்டு வா. அப்பாவுக்கு வேணும். அது போ. சரி போயிட்டு அப்பாவுக்கு எடுத்துட்டு வா. போ எடுத்துட்டு வா. போனான்றது போடா. எடுத்து விடா. இந்த அப்பிச்சு போறாரு ஒரு. போச்சுடா. தேங்காய் எடுத்துட்டு வாப்பா. ஆமாம், மதியம் சாப்பாடு இப்படி முடிச்சிடல. வாழைப்பழம் தேங்காய் சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. பிரியாணி யாருக்கும் கிடையாது இன்னைக்கு. நாங்க சாப்பிடுவோம், நீ சாப்பிடாத. பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடுவோம்.
யாருமே கிடையாது. நான் குடிக்காத ஊரில் யாருக்குமே கிடைக்காது. ஒரு பாட்டு தோணுமே என்னோட மூஞ்சில ஒளி வர்றது. ஒளியிலே தெரிவது அப்படி ஒரு கேவலமான பாட்டு பாட மாட்டேன். வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டோம். எடுக்க வேண்டிய ஃபோட்டோ சாமியும் கும்பிட்டு கிளம்பியாச்சு. வெயில் சொல்ல நடிக்குது. அத்தையும் மாமாவும் முன்னாடி போயிட்டாங்க, முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அத்தையும் மாமாவும் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கார் ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் முசுருக்குள்ளே அது என்ன எறும்பு, அந்த சூகெரும்புல அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த எறும்பு, அந்த எறும்பில் காலை வச்சு கடி வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு ஃபோட்டோவில் ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக எடுக்கலன்னு சொல்லுவார். ஆனால் போஸ்ட் வந்து நான் எடுத்த ஃபோட்டோவை தான் போடுவார். அது எப்படின்னு தெரியல, நல்லா இல்லாத ஃபோட்டோவை போடுவாங்களே யாராச்சும். ஓகே வாங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் நடக்காது. நீ நடப்ப, நான் நடப்பேன், அத்தை நடப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். தம்பி தூங்கிட்டான். எங்கள் மாமன்னா இருக்காரு, எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டு இருக்காரு. தெரியும் எல்லாரும் சீட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன தெரியல, என்னைய வீட்டுக்காரே சொல்லுவாங்க ஒத்துமையா இருக்கப்பா அப்படின்னு. ஆனா இவங்களே இப்ப வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுத்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அடுத்து சாப்பாடு வாங்க போறாங்க. சாப்பாடு வாங்கிட்டு என்ன சாப்பாடு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வீடியோல போட போறோம். எல்லாம் நம்ம வீடியோவை நான் தான் போய் சாப்பாடு. ஆமா சீரகச்சம்பால வந்துட்டு இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம். பிரியாணி மட்டும் இன்னைக்கு வந்துட்டு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து என்னென்ன வாங்கிட்டு வராங்கன்னா அப்புறம் பார்ப்போம். அவங்க வந்து பிரியாணி வாங்க போயிட்டாங்க. இப்போ நாங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து ரொம்ப டயர்டாகி உட்காந்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் ருத்விக் ஃபேமிலி அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் எதுக்குன்னே கண்டென்ட் இல்லை, வாய்ஸ் காமெடியாக போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து கண்டென்ட்டாக ஃபுல்லாக அதில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்ஷா ஃபேமிலி ஒன்று, ருத்விக் ஃபேமிலி ஒன்று. இதுக்கு கொடுத்த சப்போர்ட்டை அதுக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி பிரியாணி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம். என்னென்ன வாங்கிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடியாக இருப்போம் சாப்பிட்றதுக்கு. வந்து வீட்டுக்கு வந்ததுமே அந்த செல்லை எடுத்து நோண்டுறவங்க தான் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்கத்த பூ முடி எடுத்தீங்களா? காமிங்கத்த உங்கள் 6 அடி கூந்தல். ஓகே, தம்பி வந்து தூங்க வச்சாச்சு. பாப்பா வந்து அவங்க அப்பா கூட ஓடிட்டான். ஆமாம், அவங்க கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அவன் அலறால கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. சரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாப்பாவை. நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஒருத்தர் மூஞ்சியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆமாம், அப்புறம் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். மணி வந்து இப்போயே 1 o'clock. இனி அவங்க வாங்கிட்டு வர 2 o'clock ஆகும். சாப்பிட்டு ஒரு மயக்கம் தான். என்னென்ன வாங்கிட்டு வராங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பசி நம்மளுக்கு பயங்கரமாகிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க போய் அது என்ன பக்கெட் பிரியாணி வாங்கலான்னு போனாங்க. பாஸ்மதி ரைஸ் வாசி வாங்கலை. எனக்கு மட்டும் பிடிக்காது, இவங்களுக்கு வேணால் வாங்கிக்கலாம், நான் வேணான்னு சொல்ல. இப்போ வந்து நம்ம வந்து பக்கத்தில் லைலா கடைக்கு ஒன்று பிரியாணி இருக்குது, அங்கே தான் பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பிரியாணி தான் இதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் என்னது ஜில்லி, அவ்வளோதான் நம்ம வாங்கியிருக்கோம். தயிர் வெங்காயம் ஜில்லி, அது ஐஸ்கிரீமு ஜில்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட போகிறோம். பிரியா நீ பேசுங்க. துணி வடிச்சுட்டு இருக்கேன். நான் போய் சாப்பிட போகிறேன். என் மக தூங்கிடுச்சு. ஓகே, எங்கள் வீட்டில் இப்படி தான் ஃபங்க்ஷன் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.